வெல்கம் வியூவர்ஸ். இந்த நியூ மாடல் பாஸ்கெட்டோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 3 போட்டு கிட்டத்தட்ட 1 to 3 பார்ட் வந்து 1 month கிட்டக்க ஆயிடுச்சு. நம்ம பையனோட எக்ஸாம் பேஸ் பண்ணி நான் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. இந்த ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. நேற்றுக்கு வெற்றிகரமாக அவரோட எக்ஸாம்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. இனிமேல் கொண்டு 1 by 1 நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. பார்ட் 3ல் வந்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சைட் வாலில் 4 ரோ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 4 ரோ போட்டு இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு 4 ரோ பாருங்கள். இந்த சைடு வால்லேருந்து ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணி 4 ரோ போடணும்னு சொன்னேன். 1 2 3 4 4 ரோ போட்டாச்சு. இப்போ 4 ரோ போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த சைடு வாலில் நம்மளுக்கு இப்போ வந்து பேஸ் போடும்போது எத்தனை போட்டோம்? சைடு வால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 லைன் போட்டோம். நமக்கு இங்கே அந்த 13 லைன் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே அடிஷ்னலாக ஜாயின் பண்ண அந்த ஒயரை நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிட்டோம், டாப்பில் ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அதனால் இந்த சைடு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சைடு வாலில் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 13 ஒயர் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், பேஸ் போட்ட அந்த சைடு வால் ஒயர் இந்த 13 இதுலேருந்து நம்ம ஒரு அந்த ஒயரில் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஒரு நாட் விட்டுட்டு 3வது நாட்டில் நம்ம எப்பயுமே நம்ம பேஸ்கெட்டுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுவோமோ ஒயரை அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட போகிறோம். இந்த 2 நம்ம சேர்த்து வச்சு போட்டோமே, அந்த ஒயர் என்ன பண்ணுறது, கட் பண்ணுறதுன்னா வேண்டாம். அதையுமே சேர்த்து வச்சு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கு நம்மளால் முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணோம்னா நம்ம அந்த ஒயருமே உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணலங்க, சேர்த்து தான் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இங்கே பாருங்கள் 2 ஒயருமே இருக்குது. அதையுமே சேர்த்து வச்சு தான் நான் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம பாருங்கள், இது போட்ட நாட்டு அது கீழே 2 3 2வது நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டில் நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ணுறோம். அது ஒயரை வெட்டி வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு பேஸ்கெட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எதையுமே கட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதே மாதிரி இந்த 13 நாட்டு கரெக்டாக நம்மளுக்கு வருங்க. இங்கேருந்து இந்த சைடு வால் இது பாருங்கள், இந்த கார்னர் திருப்பணும் பார்த்தீங்களா, இந்த சைடு வாலில் இது 13வது நாட்டு. இதே மாதிரி இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். நான் அதை இன்சர்ட் பண்ணுறதானே, அதனால் நான் இப்போ இதை காட்டல. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம எத்தனை கட்டு ஒயர் எடுத்தோமோ அத்தனை இருக்கும். பாருங்கள் எத்தனை நாட் இருக்குது. நம்ம பேஸில் எத்தனை ஒயர் எடுத்தோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கட்டு ஒயர் எடுத்தோம். 24 கட்டு ஒயர் இந்த கார்னர் டு இந்த கார்னர் சென்டரில் 24 ஒயர் இருக்கும். நம்ம இப்போ அந்த 24 ஒயரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு 2 நாட்டு பாருங்கள், இந்த கார்னர் திருப்பினா இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இந்த நாட்டையும் இந்த நாட்டில் போகிற ஒயரையும் எடுத்து வச்சு நம்ம ஒரு நாட்டு 2 நாட்டிலேருந்து போகிற அந்த ஒரு ஒயரை எடுத்து நம்ம ஒரு நாட்டாக போட போகிறோம். 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு 2 ஒயர்லேருந்து போகிற அந்த 2 நாட்லேருந்து போகிற அந்த ஒரு ஒயரையும் எடுத்து வச்சு நம்ம அதை வந்து கிராஸ் நாட்டாக நம்ம மாற்ற போகிறோங்க. அப்படி மாற்றும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது 3வது நாட்டும் 4வது நாட்டும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். இது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போடாமல் நடுவில் நிறைய ஹேண்ட்பேக்ஸு அதை தான் போட்டுருந்தேன். ஓரளவு போடுறதை என்னால் முடிஞ்சது. வீடியோ எடுக்கிறதுக்காக இதை ஓரமாக வச்சுருந்தோம். நம்ம ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம கேட்டவங்களுக்கும் டைம் வாங்கியாச்சு.
நம்ம போட்டு தரோம் நம்மளோட சுச்சுவேஷன் சொல்லி அவங்கக்கிட்ட டைம் வாங்கிடுச்சு. அடுத்து போகிற அந்த ரெண்டு நாட்டிலேருந்தும் மேலே போகிற ஒரு ஒயர் தான் போகும். அந்த ஒரு ஒயரையுமே நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு நாட் போடணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு 12 நாட்டு கிடைக்கும். நமக்கு 12 நாட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த சைடுலேருந்து ஏற்கனவே போட்டுட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு எத்தனை நாட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த கார்னர் வந்துடுச்சு. 12 நாட்டு கிடச்சி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12 நாட்டையும் போகிற ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுங்க. ரெண்டாவது ஒயரை இன்ட்டுவாக வரும். அந்த இன்ட்டுவாக வர ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். அப்போ நம்மளுக்கு வந்து அங்கே 11 நாட்டு கிடைக்கும். அடுத்தடுத்த ரெண்டாக போகிற இன்ட்டுவாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒயரை ஃபஸ்ட்டு லைன் போடும்போது ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரை சேர்த்து வச்சு நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு கிராஸ் நாட்டுக்கு போகிற மாதிரியே இன்ட்டுவாகவே கிடைக்கும். அந்த ஒயருங்களை சேர்த்து வச்சு போடும்போது நமக்கு 11 நாட்டு இங்கே கிடைக்கும். நான் எடுத்த ஒயருமே இதுக்கு கரெக்டாக போச்சுங்க. எக்ஸ்ட்ராலாம் எந்த ஒயருமே இல்லை. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தது. வேஸ்டாகவும் ஆகலை, பத்தாமல் ஜாயிண்ட்டும் போடலை. நமக்கு கரெக்டாக இருந்தது. நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தது. இங்கே வந்து நமக்கு 11 நாட்டு கிடைக்கும். நார்மலாக நம்ம கிராஸ் கூடைக்கு போடும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணுறோம்னா எப்படி கிடைக்குமோ அது மாதிரி கிடைக்கும். இல்லை நம்ம வந்து நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் நாட்டாக மாற்றும் போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒயரை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வளர்த்துவோம் இல்லைங்களா, அப்பயே நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரியும் பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியான மெத்தட் தான் இங்கே போடுறது. இன்னும் ஒரு 2 நாட்டு தான் போட்டு முடிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது ஃபுல்லாகவே போடுறேன். இல்லைன்னா இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். இல்லை, நம்ம சொல்லி கொடுக்குறது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக வருது, அதை தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து இந்த அளவுக்கு ஃபுல் லைனுமே போடுறேன். இப்போ போட்டாச்சு. இந்த ரோவில் பாருங்கள், நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட்டு தான் கிடச்சிருக்கோம். நல்லா நெருக்கி வச்சு டைட்டாக போடுங்க. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பை இந்த பேஸ்கெட்டில் கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை இந்த பேஸ்கெட்டில் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிறது 11 நாட்டு. இந்த சென்டர் நாட்டை விட்டுடலாம். இங்கேருந்து வர 5 நாட்டுக்கு நம்ம நாட் போடலாம். ஒரு டவர் மாடல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இது 3வது ரோவில் 5 நாட்டு மட்டும் போடலாம். அதை நல்லா நெருக்கி வச்சு கரெக்டாக போடுங்க. ரெண்டு போட்டாச்சு.
3 4 5. இப்போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த நாட்டு லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அடுத்த நாட்டை போடணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போகிற நாட்டை கிராஸ் நாட்டாக மாற்றியிருக்கோம். அதனால நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து 5 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் நாட்டு ஒன்று விட்டுடுறோம். அதுக்கப்புறம் இங்கே வர இந்த நாட்டு 5 நாட்டு இங்கே போடணும். சென்டரில் ஒரு நாட்டை போடாமல் இப்போ 11 நாட்டு வந்தது இல்லைங்களா, அதில் ஒரு நாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர இந்த 5 நாட்டை நம்ம போடணும். அதுக்கப்புறம் 4 3 2 1 2 3 4 5 போட்டாச்சு. இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த பக்கம் 5 நாட்டு போடணும். 1 2 3 4 5 5 4 இது இப்போ 5 நாட் போட்டோம்ங்க. பாருங்கள் 1 2 3 4 5 நாட் போட்டுட்டோம். 5 நாட் போட்ட பிறகு அதுக்கு மேலே 4. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கோபுரம் மாடல் கிடச்சிடும். அதுக்கப்புறம் 3 2 அவ்வளோதான். 2ஓட நிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹேண்டில் வந்து அந்த ஃபேன்சி ஹேண்டில் தான் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த கேப் வேணும் அப்படின்றதுனால நம்ம 2ஓட நிறுத்திக்கலாம். 5 4 3 2 அதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே எப்பயுமே கிராஸ் நாட்டுக்கு எப்படி ஒயர் இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 போட்டாச்சு. 3 2 அதோட நிறுத்திக்கலாம். இப்போ 2 இப்போ 2 பாருங்க. இந்த அளவுக்கு ஒயர் சொருகத்துக்கும் இருக்குது. அவ்வளோதான். இதோட பேஸ்கெட்டு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 5 4 3 2 அதே மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து நான் அது அப்புறமா போட்டுக்கிறேன், உங்களுக்கு காட்டு. பாருங்கள் 1 2 3 4 5 பாருங்கள் 1 2 3 4 5 அதே மாதிரி போட்டாச்சு. 5 4 3 2 சரிங்களா. இப்போது இந்த சென்டரில் ஒரு ஒயர் விட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 போட்டோம். இங்கே 5 போட்டோம். 5 4 3 2 இந்த சென்டரில் ஒரு நாட்டு விட்டதை அந்த நாட்டை நல்லா உள்ளுக்குள்ளே அப்படியே மடக்கிக்கோங்க. அப்படியே செருக வேண்டாம். அந்த நாட்டை உள்ளுக்குள்ளே மடக்கி அதுக்கு நேர்க்காக கிராஸாக போகிற ஒயரில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. உங்களால் எப்படி இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அடுத்தடுத்த நாட்டில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பக்கத்து நாட்டில் பாருங்கள். ஆனால் அந்த நாட்டை அப்படியே செருகக்கூட உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மடித்து இன்சர்ட் பண்ணி ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ உங்களால் முடியுமோ இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு பேஸ்கெட்டு முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஷேப் தான் வரும். நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி வருதுன்றதை பாருங்கள். 4 ரோ போட்டோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 4 ரோ போட்டுட்டு இந்த கார்னரில் வர இந்த சைட் வாலில் வர அந்த 13 ஒயரையுமே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 24 ஒயர் இருக்கும். அந்த 24 ஒயரை 2 சேர்த்து வச்சு ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரை கிராஸ் நாட்டாக மாற்றுறோம். அப்போ நம்மளுக்கு 12 நாட்டு கிடைக்கும் அந்த லைனில். அதுக்கு மேல் லைனில் அதே கிராஸாக போகிற ஒயரை
சேர்த்து போடும்போது நம்மளுக்கு 11 நாட்டு சந்து புள்ளி வைக்கிற மாதிரி கிடைக்கும். 11 நாட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சென்டரில் வர நாட்டை விட்டுட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 நாட்டும் போடணும். 5 4 3 2 பாருங்கள், 5 4 3 2 அதே மாதிரி போட்டிருக்கோம். இங்கேயும் 2ஓட நிறுத்திட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாடல் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ சரியாக புரியல, நான் உங்களுக்கு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்கு இந்த பேஸ்கெட்டோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத நான் காமிக்கிறேன். இதுக்கு ஹேண்டில் வந்து 5 ஒயர் ஃபேன்சி பேஸ்கெட்டுக்கெலாம் போடுற மாதிரி ஹேண்டில் தான் போட போகிறோம். அதையுமே கான்ட்ராஸ்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பம், இல்லை சேம் கலரில் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த பேஸ்கெட்டை வெறும் ஹேண்டில் போடாமல் வித்தவுட் ஹேண்டில் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் நியரஸ்ட்டாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ.